Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேட்டூர் அணையில் இருந்து இந்த ஆண்டு காவிரி டெல்டா பாசனத்திற்காக வழக்கம் போல் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படாததால் ஆற்றின் பல பகுதிகளில் நீரோட்டம் குறைந்து காணப்படுகிறது. மேட்டூரில் உள்ள செக்கானூர், பூலாம்பட்டி, ஈரோடு மாவட்டம் நெருஞ்சுப்பேட்டை, நாமக்கல் மாவட்டம் சோழசிராமணி உள்ளிட்ட 7 கதவணைகளில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீரை தற்போது ஆயிரக்கணக்கான மீன்களின் வாழ்விடமாக உள்ளது. ஆனால் கடந்த 10 நாட்களாக நாட்டாமங்கலம், காவிரி கிராஸ், நவப்பட்டி, செக்கானூர் உள்ளிட்ட பகுதிகளில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதக்கும் சம்பவம் மீனவர்களையும் பொதுமக்களையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. பகுதியில் வந்து துர்நாற்றம் வீசுது. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருக்குது. அதனால் உரிய அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும். அந்த பகுதியில் உள்ள மீன் பிடிக்கிற மக்களுக்கு வந்து உதவி செய்யணும். இந்த வேலையை விட்டுட்டு, மீன் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு மற்ற வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் தமிழக அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். வாழை, கல்பாசு, கெண்டை, கெளுத்தி, அரஞ்சான், ஜிலேபி உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் இறந்து கரையோரங்களில் தேங்கி கிடப்பதால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு மட்டுமின்றி நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எத்தனை லட்சம் மீன் செத்துருக்கீங்க? இது செத்துருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு 50 லட்சம் குஞ்சு செத்துருக்குங்க. இந்த தண்ணி கலப்பட தண்ணி தாங்க கலந்ததுனால சாகுதுங்க. அதை வந்து குடிச்சா வயிற்றால போகுது, ஆளுங்க உடம்பு சரியாக இருக்கிறாங்க. ஆனால் வந்து இது யாரும் நாங்களும் எங்கெங்கேயோ சொல்லி பார்த்தோம், அந்த நடவடிக்கை யாரும் எடுக்கலைங்க. கவர்மெண்ட்டுக்கு சொல்லி பார்த்தோம், எல்லாத்துக்கும் பிசினஸ் ஆஃபீஸுக்கு சொல்லி பார்த்தோம், ஒன்றும் எடுக்கலைங்க. இப்படியே வந்து செத்துக்கிட்டு இருக்குதுங்க மீன். நடவடிக்கை எடுக்கணுங்க. காவிரியில் கலக்கும் தொழிற்சாலை கழிவுகள், அனல்மின் நிலைய கழிவுகள் மற்றும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் காரணமாகவே நீரின் தரம் பாதிக்கப்பட்டு மீன்கள் இறப்பதாக அப்பகுதி மக்கள் மற்றும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது செத்து மிதக்கும் மீன்களை சேகரித்து கருவாடு தயாரிப்புக்கும் மீன் எண்ணெய் தயாரிப்புக்கும் அனுப்பி வருவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஊரில் இருக்க அத்தனை கழிவு நீரும் வந்து இதுக்கு போகிறதில்ல. தொடர்ந்து வந்து எல்லாம் கழிவு நீரெல்லாம் ஆற்றுல தான் கலக்கிறதுனால வந்து நீர் வந்து பாசனமாகி அது ஃபார்ம் ஆகி போயிடுது. அதனால் மீனெல்லாம் வந்து டெத் ஆகிடுது. இங்கேன்னு மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இது நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு மாதமாக காலமாக தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. காரியமங்கலத்தை கூட போன மாதம் நடந்தது, இந்த இடத்துலையும் நடந்திருக்குது. சுமார் வந்து ஒரு 300-400 டன் மீன் வந்து இறந்துருச்சு. இது குடிநீருக்கும் உபயோகம் இல்லாமல் வந்து பயன்படுது. இப்போ இன்னும் அந்த நீர்வளத்துறை அமைச்சர் வந்து பண்ணல. ரசாயனம் கலக்கட்டும்னு விட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே மக்கள் தான் போராடி தான் என்ன ஜெயிக்கணும்னு தெரியல. மீன்கள் இறந்தால் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறைஞ்சது ஒரு 200 டன் மீனுக்கு மேலே செத்துருங்க நம்ம பூலாம்பட்டியிலேயே. இது வந்து யாரும் மக்கள் பயன்படுத்த முடியல. இது வந்து கெட்டு போய் செத்து போயிட்டா தான் மீன் எதுவும் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. இதை வந்து வெளியில் கம்பெனிங்களுக்கு, ஆயிலுக்கோ, மற்ற கருவாட்டுக்கோ, கோழி பண்ணைக்கு தீவன கருவாட்டுக்கோ இந்தமாரி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்குது. ஒன்றும் பெருசாக ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. இப்போ மீன் செத்து போச்சுன்னா எங்களுக்கு ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு மீன் மறுபடியும் கிடையாது. எங்கள் தொழிலும் ரொம்ப வாழ்வாதாரமும் பாதிக்குது. மீன் வந்து இந்த 2 வருஷம் ஆண்டு காலமாக சாகுது. எல்லாம் நிறையா புகார் கொடுத்தாங்க, எடுத்துக்கணும். 30 வருஷமாக நாங்கள் அந்த மீன் தொழில் தானே செய்கிறோம். அதில் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது. காவிரியில் கலக்கும் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை கட்டுப்படுத்துவதோடு கரையோரங்களில் தேங்கியுள்ள இறந்த மீன்களையும் உடனடியாக அகற்றி ஆற்றின் சுற்றுச்சூழலையும் மீன்வளத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மீனவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக மேட்டூர் செய்தியாளர் ரமேஷ், எடப்பாடி செய்தியாளர் லிங் ஆனந்த் ஆகியோருடன் சேலம் செய்தியாளர் கண்ணன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ்ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.